மௌனம் பேசும் வீடு இது, மறைந்த ரகசிய மூச்செடுக்கும். சிரிப்பின் பின்னால் நிழல்கள் தினமும் காத்திருக்கும். யார் நண்பர் யார் எதிரி யாருக்கும் தெரியாமல் இருக்கும். அனைத்து உண்மைக்கும் முடிவில் கதவுகள் திறந்திருக்கும். இனிமேல் இந்த அத்தை கிட்ட நான் பேசவே மாட்டேன். இவங்க போனாலும் என்ன கூட்டிட்டே போறதில்ல. இவங்களுக்கெல்லாம் என்ன விட இந்த வர்ஷினி அக்காவை தான் ரொம்ப பிடிக்குது போல. சரி விடு, அதை நினைச்சு இதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க. உங்க அத்தைக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது. ஆமா, சுத்தமாவே பிடிக்காது அத்தைக்கு நாய. ஏண்டியா நேரம் காலத்துல போயிட்டு வீட்டுக்கு வர வேண்டாமா? அவ எம்பிட்டு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. சும்மா இருமா. குழந்தைய கூட்டிட்டு போகணும்னா எப்படி வேணாலும் கூட்டிட்டு போலாமா? அந்த வித்யாக்கு என் குழந்தைய கூட்டிட்டு போக கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது. ஆரம்பத்திலிருந்தே இந்த பிள்ளைகள் அவளுக்கு பிடிக்காது. நான் எவ்வளவோ அவளுக்காக அன்பா நடந்துக்கிட்டேன். என் குழந்தைய ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போக கூடாதாமா? என் மேல இருக்க கோவத்தையெல்லாம் எதுக்குமா குழந்தைங்க மேல காட்டு? என்னாச்சு கௌரிக்கா, என்னாச்சு? வாடா ஜீவா, உன் அன்னிக்காரியோட பெருமைகளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன கௌரிக்கா சொல்றீங்க? எல்லாம் இப்பதானே பேசி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி எல்லாம் ஒன்னா போய் பஞ்சாயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒட்டுக்கா இருந்தீங்க. ஜீவா, நம்ம எல்லாரையும் ஒன்னா தாண்டா பாக்குறோம், அவங்க எல்லாரையும் பிரிச்சு தாண்டா பாத்துட்டு இருக்காங்க. கௌரிக்கா யாரு சொல்ற? வித்யா நீ அப்படியெல்லாம் பண்ணாதே, அது சும்மா கோவப்படும். ஆனா மத்தபடி அது இல்லடா ஜீவா, நானும் அப்படித்தான் நினைச்சேன். அவளுக்கு என் மேல ஏதோ ஒரு வெறுப்பு இருக்குடா, அததான் அவ இப்படி எல்லாம் காட்டிக்கிட்டு. ஐயோ கௌரிக்கா, நீ ரஞ்சினி சொன்னா கூட ஏத்துக்குவேன். வித்யா அப்படியெல்லாம் கிடையாது. ஜீவா, ரஞ்சினி அப்படி பேசாதப்பா. நம்ம வீட்டு குலதெய்வம் அவ. அவ இருக்க அழகுக்கும் அவ இருக்க லட்சணத்துக்கும் அவ படிச்ச படிப்புக்கும் நம்ம வீட்டு பையனை அவ கட்டுறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். ஐயோ என்ன கௌரிக்கா நீங்க எப்படி பேசுறீங்க? அப்படி என்னத்த கண்டீங்க நீங்க ரஞ்சினி கிட்ட? ரஞ்சினி ஒரு பாம்புக்கா, அவளை நம்பாதீங்க. அவ ஒரு பயங்கரமான ஆளு. விளக்கு வச்ச நேரத்திலே மாமிய வந்தேன். தூங்கிருச்சாக்கா கௌரிக்கா? எப்படி மொட்டை ஆட்ட படுத்து தூங்குது பாரு, எம்பிட்டு அழகா. அடியா ஏன் வர்ஷினி, பாப்பாவும் கிளம்பி தானே இருந்தா, கூட்டிட்டு போயிருக்கலாம்ல வர்ஷினி. ஆமா முடிய, நீ விட்டுட்டு போயிட்டின்னு ஒரே அழுக. நீயும் வித்தியா அக்கா, அது சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. அது பொய் சொல்லுது வச்சு, எம்பிட்டு அழகா தூங்குது. நான் ஒண்ணும் போய் சொல்லல. வித்யாத்துக்கு என்ன பிடிக்கல, அதனாலதான் என்ன விட்டுட்டு போயிருக்காங்க. அது எல்லாம் உங்க வீட்டு சண்டடியம்மா, நான் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சொல்றீங்க மச்சி? ஆமா, மகாராணியும் கூட வந்தாலே எங்க? கௌரிக்கா என்னாச்சு இப்ப? ஏன் திடீர்னு நீ வித்யா மேல இவ்வளவு கோவமா இருக்க? நல்லா பேசி ஃப்ரெண்டா தானே இருந்தீங்க. இவங்க வீட்டுக்கு பஞ்சாயத்துக்கெல்லாம் கூட போயிட்டு ஜீவா, நானும் அவளை எவ்வளவோ புரிஞ்சுக்க முயற்சி பண்ணினேன். ஆனா இந்த ஜென்மம் என்ன ரகம்னே தெரியல ஜீவா. எனக்கு இவளை பிடிக்கவே இல்லை. இப்ப புரியுதா எதுக்கு இவளை இப்படி வச்சிருக்கேன் நானுன்னு? பெரியமா நீ சும்மா இரு. எதுக்கு கௌரிக்காவை சும்மா எத்தி எத்தி விட்டுட்டு இருக்க? கௌரிக்கா ஒரு வாரமா வித்யாட்ட நல்லா தானே பேசி ஃப்ரெண்ட்லியா தானே இருந்தாங்க. நீ சரியில்லை பெரியமா. நீ வர வர ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க. இதெல்லாம் பண்ணாதே பெரியமா. வீட்டுல இருக்கவங்கள கொஞ்சமாவது நிம்மதியா விடு பெரியம்மா. ஏன் பெரியமா நீ? ஐயோ, எல்லாரும் இங்கே ஒன்றா பட்டாளம் போட்டு உட்காந்துருக்காங்களே, எப்படி இதை நான் உள்ளே எடுத்துகிட்டு போவேன்? வர்ற வழியில் எங்கேயாவது போட்டாலும் யாரோ ஒரு இடத்துல வந்து கொண்டு தருவாங்க. இப்போ இந்த லெட்டரை நான் எங்கே கொண்டு போய் வைக்கிறது? வரிசனி வேற பார்த்துருச்சே. அந்த பிள்ளை ஒரு நேரம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது, ஒரு நேரம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதே. ஐயோ, இதோ வித்யா நீயே வந்துருச்சு. ஓய் வித்யா, கையில என்ன ஸ்வீட் பாக்ஸா? வந்தா நான் கேப்பேன்னு அப்படியே வச்சுட்டு நிக்கிறியே, அதையே முந்தானியில ஒளிச்சு வச்சிருக்க? கௌரி அக்கா பாரு, அண்ணிய ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கு. வித்யா ஏன் பயப்படுற? கொண்டுட்டு வந்து குடு வித்யா. இந்த பட்டிக்காட்டுக்குள்ள எங்க ஸ்வீட்டு கடை இருக்கு? அந்த பிள்ளையார் கோயில் வாசல்லையா இருக்கு? அதெல்லாம் என் அண்ணி எப்படி இருந்தாலும் வாங்கிட்டு வரும். கொண்டுட்டு வா வித்யா. அதையாவது ஒளிச்சு வச்சுக்கிட்டு நிக்கிறாளே. கோயிலுக்கு போயிட்டு கறி எடுத்துட்டு வந்துருப்பா போல. நான் திட்டு வேணுகிட்டு பயந்துட்டு நிக்கிறேன். போடி வித்யா, கொண்டு சமையல் கட்டுல வை, ஆக்கி திம்போம். அதை ஏமா கேட்டுக்கிட்டு இருக்க? அவளுக்கு விருப்பம் இருந்தா காட்ட மாட்டாளா? நீ ஸ்வீட்டை பார்த்ததே இல்லையா? சும்மா அடி இல்லடி கௌரிய, அவ வெளியே போனா திங்கறக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவா, அதனால நான் சொன்னேன். உனக்கு ஏதாவது சாப்பிடணும்னா நீ ஏன்ட்ட கேளுமா, நான் உனக்கு வாங்கி போடுறேன். அவளே ஒளிச்சு வச்சிட்டு இருக்கா, அவகிட்ட போய் நீ கேட்டுக்கிட்டே இருக்க. ஏண்ட ஜீவா, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? உன் வீட்டுல உனக்கு சாப்பிட்றக்கெல்லாம் எதுவுமே வாங்கி கொடுக்கறது இல்லையா? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. ஐயோ, இந்த ஜீவா வேற சரியான லூசு, சும்மாவே இருக்க மாட்டான் போலச்ச. கௌரி அண்ணி, நான் ஒன்றும் ஸ்வீட்டு கறியெல்லாம் வச்சுட்டு இருக்கல, சும்மா தேவையில்லாமல் பேசாதீங்க.
காட்ட வேண்டிய பொருளா இருந்தா நான் காட்ட மாட்டேனா? அப்படி ஒழிச்சு வச்சு திங்கிறதுல எனக்கு என்ன கிடைக்க போகுது? உங்க கூட சேர்ந்து நீங்க பொருள் அதே சொத்து தான் நானும் தின்னுட்டு இருக்கேன். இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீ என்ன எதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி நான் கையில என்ன தெரியுமா வச்சிருக்கேன்? லெட்டர் வச்சிருக்கேன். போதுமா? நானும் வர்ஷினியும் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ராஜலட்சுமி வீட்டுக்கு போயிட்டு தமிழ்கிட்ட சாரி கேட்கலான்னு போனோம். ஆனா அங்க நடந்ததே வேற. போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்க போஸ்ட்மேன் என்ன பார்த்துட்டு இந்த லெட்டர் என்கிட்ட கொடுத்தாரு. அவ்வளவுதான். நீ எதுக்குடி அங்க போன? அவனே ஒரு பொம்பளை பொறுக்கி, அவன் பொண்டாட்டி இல்லாத நேரம் போயிருந்தா என்ன ஆகிறது? அவன் பொண்டாட்டி இருக்கும்போது போயே எனக்கு கட்டிப்பிடிக்க வந்துட்டாத்த. நான் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துட்டேன். அடி சக்கனா, இதுக்கு தான் வீடு அடங்கி இருக்கணும்னு சொல்றது. அடிப்பாவி, கட்டி பிடிக்க வந்துட்டானா? கட்டி போட்டதே பிடிச்சானா? வேற எதுவும் பண்ணானா? நீ எதுக்குடி அங்க போற? இதெல்லாம் உனக்கு தேவையா வித்யா? ஆயிரம் தான் இருந்தாலும் அவனை நான் அடுத்தது தப்பு தானே. அதுக்காக நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு ஏய் வாய மூடு ஃபர்ஸ்ட். நீ எதுக்கு அவங்க வீட்டுக்கு போன? இப்படி ஒரு கேவலமான வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்க. உன்னால ஒழுக்கமாவே இருக்க முடியாதா? ஐயோ நீ நான் மட்டும் போகல, வர்ஷினி இந்த வாசப்படையை லிக்கி வச்சுட்டு போனேன். வேணா நீங்க கேட்டு பாருங்க. வர்ஷினி என்ன பெரிய ராணுவ படையா? நான் மன்னிப்பு மட்டும் ஏய் வாய மூடு ஃபர்ஸ்ட். அந்த லெட்டர் கொடு. அந்த லெட்டருக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. நீ ஒழுக்கமானவளா இருந்தா அந்த லெட்டர் இன்னைக்கு கொடு. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நாங்க பார்த்தே இந்த ஆகணும். விஷயத்துக்கும் இந்த லெட்டருக்கும் என்ன அண்ணி சீ, வாய சம்பந்தம்? மூடு. நீ ஃபர்ஸ்ட் குடுனா குடு, அவ்வளவுதான். லெட்டர் கேக்குதே கௌரி அக்கா. என்ன அண்ணி என்னாச்சு? என்ன ஒரே சத்தமா இருக்கு? சும்மா கௌரியா நீ பேசிக்கிட்டு இருக்காம நீ வா. அண்ணி இது என்னோட பர்சனல். இத விட்டுருங்க. இத படிக்கணும்லாம் அவசியமே கிடையாது அண்ணி. இத போய் எதுக்கு அண்ணி படிச்சிட்டு இருக்கணும்? அம்மா என்ன ஏன் கோயிலுக்கு கூட்டிட்டு போல? நான் அத்தை கிட்ட கேளுமா. அத்தைக்கு என்ன பிடிக்கவே அண்ணி இல்லம்மா. நான் இந்த விஷயத்த மறைக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். இந்த லெட்டரை இப்படி எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு படிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அண்ணி. இது என்னோட பர்சனல். ப்ளீஸ் விட்டுருங்க அண்ணி. அம்மா அத்தை கிட்ட கேளுமா. அத்தையே என்ன விட்டுட்டு ஏய் போயிட்டேன்னு. வாய மூடு ராஸ்கல். அதிக பிரசங்கி. என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? அடிச்சனா வை. இங்க என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இந்தாடி, இருக்கு? இந்த பாரு, நீ கல்யாணம் பண்ணி வந்து 1 வருஷம் ஆகுது. ஓடி வந்த உனக்கு கரெக்டா எப்படி இந்த வீட்டுக்கு லெட்டர் வரும்? அதுவும் வித்யான்னு பேரு போட்டு அதுக்கு பதில சொல்லு. அதானே எனக்கும் அது புரியல. எப்படி உனக்கு கரெக்டா லெட்டர் வருது? இந்த வருஷத்துக்குள்ளேயே உனக்கு ஒரு 100 லெட்டர் வந்திருக்குமா? அதெல்லாம் நீ படிப்பியா மாட்டியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு உனக்கு லெட்டர் வருது? அதானே என்னோட மாமனார் இறந்தப்போ உன்னை யாரும் ஒருத்தங்களோட மருமகள்னு சொல்லி கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு லெட்டர் வேற வந்துட்டே இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அண்ணி எதுக்கு அண்ணி இப்ப சம்மதம் இல்லாம அதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மதமும் கிடையாது அண்ணி. ஏய் அந்த லெட்டர் இங்க கொடு. ஏய் வர்ஷினி இந்த லெட்டரை வாங்கி நீ படி. பாரு அண்ணி நான் எந்த தப்புமே பண்ணல அண்ணி. லெட்டர் எல்லாம் எதுக்கு அண்ணி இப்ப இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் குடு வித்யா. என்னடா ஜீவா, என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கீங்க? அண்ணி படிக்கலாம் வேண்டாம் அண்ணி. இது என்னோட பர்சனல். அடுத்தவங்க சொல்றதுக்கு நான் என்ன அண்ணி பண்ண முடியும்? வித்யா தப்பு உண்மையில இல்லாதப்ப நீ ஏன் பயப்படுற? விடு. அதானே நீ படிடி வர்ஷினி. வருஷமா கரெக்டா படி. ஆத்தி இது என்ன? நான் என் ஓ என் நீ யா பா கா. ஏய் மண்டூகமே, உனக்கு படிக்க தெரியுமா தெரியாதா? படி. அண்ணி ப்ளீஸ் என் மானத்தை வாங்காதீங்க. அந்த லெட்டர்லாம் எனக்கு யாரு போடுறான்னே தெரியாது. நானே இது வரைக்கும் படிச்சது கிடையாது அண்ணி. தயவு செஞ்சதை படிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. ஒன்றும் சொல்லறதுக்கு இல்லை. என் மனசு ஃபுல்லா நீதான் இருக்க வித்யா. நீ என்னை எப்ப வேணாலும் தேடி வரலாம். நான் உனக்காக காத்திருப்பேன். என் வீட்டு கதவுகள் உனக்காக திறந்திருக்கும் வித்யா. ஐ லவ் யூ. பாத்தி அசிங்கம் எழுதி வச்சிருக்காங்க லாஸ்ட்ல ஐ லவ் யூண்டு. யாருக்காது? விசாரணை போட்ட லெட்டராக்கா? யாரு கோரிக்கா? அதானே யார் இது? ஐயோ யார் இது? யார் இது? யாருடி உனக்கு காதல் கடைசி போடுறது? ஐயோ நிறுத்துங்க. இந்த லெட்டர் எல்லாம் எனக்கு யாரு போடுறாங்கன்னே தெரியாது. நானே இத்தனை நாள் அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த மொட்டை கடைசி வந்துட்டே இருக்கு. இப்படி எல்லாம் போடுறதுக்கு எனக்கு ஆளும் கிடையாது. எங்க அம்மா அப்பாவும் இப்படி எல்லாம் போட மாட்டாங்க. ப்ளீஸ் விட்டுருங்க எல்லாரும். அனைத்து உண்மைக்கும் முடிவில் கதவுகள் திறந்திருக்கும்.